நான் உங்கள் எல்பி. வெல்கம் டு எல்பி மோட்டோ சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் போகணுன்னா, மிகப்பெரிய சக்ஸஸ் அடையணுன்னா, மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்கணும் அப்படின்னா, சில உறவுகளையும் சில பழக்க வழக்கங்களையும் தள்ளியே வைக்கணும். என்ன தெரியுங்களா? ஃபஸ்ட்டு சில உறவுகள் நீங்கள் என்ன தான் நல்ல மாதிரியாக நடந்து கொண்டாலும் சில உறவுகள் உங்களை கொச்சப்படுத்தினே இருக்கும். இந்த உறவுகளை யார் தன்னுடைய நிறைய பேர் சொல்லுவாங்க, உன்னுடைய நீ யார் என்று சொல்ல வேண்டுமா, உன்னுடைய நண்பனை காமின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய பழக்க வழக்கங்களெல்லாம் எதை சார்ந்து இருக்குன்னு தெரியுமா? உங்களை சார்ந்தவர்களை சார்ந்து தான் இருக்கும், உங்களுடைய சூழ்நிலையை சார்ந்து தான் இருக்கும். அதனால் நீங்கள் மற்றவங்க சொல்கிறத கேட்டு அதை நம்பி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை வடிவமைத்து கொண்டிருப்பீர்கள். வெற்றிக்கு அது பிடிக்காது. உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கும். அந்த ஸ்பெஷல் டேலண்ட்டை கண்டுபிடிச்சி அதை நீங்கள் கண்டுபிடிச்சதுமே சிலதெல்லாம் என்ன பண்ணுன்னா, எதிரில் இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் நெகட்டிவ் தாட்டர்ஸு அப்படின்றத கண்டுபிடிச்சி சொல்லும். அவங்கள உடனே நீக்கிட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகலாம். அப்படி நீக்கலை அப்படின்னா நீங்கள் திருப்பியும் பழைய மாதிரியே தான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய பழைய மாதிரி ஆளுக்கும் பழைய மாதிரி வேலைக்கு தான் நீங்கள் போகணும். அப்போ உங்களுக்குண்டான ஆற்றலை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எதிராளி துரோகிகள் யாருன்னு தெரிஞ்சிடும். முதல்ல என்ன தெரியுமா, சில உறவுகள் உங்களை பழி சொல்லினே இருக்கும் இல்லையா? எப்போ பாரு வாயில் ஆகாது விளங்காது, இந்த மாதிரி நீ அது போயிடும், இது ஃபெயில் ஆயிடுவா, முன்னால் இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீட்பேக்கே சொல்லி கொண்டிருப்பவர்களை பார்த்து முதல்ல களை எடுத்துருங்க. நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னா, நீங்கள் களை எடுக்கவில்லை என்றால் என்னன்னா, நம்மளை மேலே என்ன பண்ணுவாங்கன்னா, பயிருக்கு எப்பவுமே களை எடுப்பாங்க. பயிரை தாண்டி களை வளர்ந்துருச்சுன்னா மொத்த சக்தியும் அது என்ன பண்ணுன்னா உறிஞ்சிக்கும். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் சொந்தத்திற்கு நீங்கள் நிறைய வழி விட்டீங்கன்னா, அவங்களுடைய பேச்சுக்கு நீங்கள் இணங்கினீங்கன்னா, அவங்களுடைய சொல்லுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்து கொண்டால் உங்களுடைய அந்த ஸ்பெஷாலிட்டி பவர் இருக்கு இல்லையா, அந்த திறமையானது திருப்பியும் கண்டுபிடிக்காத மாதிரிக்கு அடிபாதாளத்தில் போயிடும். அதனால தான் மை டியர்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ் ஆனவங்க நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றால் உங்களுக்கு மட்டும் விழிப்புணர்ச்சி இருந்தால், ஆற்றல் மட்டும் இருந்தால் போதாது. எதிராளி யார், எதிராளி எப்படி வீழ்த்தணும், துரோகி யார், துரோகி எப்படி கண்டுபிடிச்சி தள்ளி வைக்கணுன்றதை கண்டுபிடித்தால் மட்டுமே நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைந்தாலும் அந்த வெற்றியை தக்க வைத்து கொள்ள முடியும். அதனால் மை டியர்ஸ், இவங்கெல்லாம் என்ன பண்ணால் சில உறவுகள், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, கடலில் நீங்கள் எவ்வளோ தான் தண்ணி பக்கத்தில் இருந்தாலும் குடிப்பதற்கு பயன்படாது. அதே மாதிரி சில உறவுகள் பக்கத்திலே இருந்தாலும் அது பயன்படாது. ஆறுதல் கூட சொல்ல மாட்டாங்க. ஐயோ எப்பயானா பாருங்கள், யார் உங்களை நிறைய குத்தி காமிக்கிறாங்கன்றது நல்லா யோசித்து பார்த்தீங்களா? யார் பழி சொல் போடுறதுன்னு தெரிஞ்சுக்கிறீங்களா? பக்கத்து தெருவில்காரன் உனக்கு தெரியாதவனுக்கிறவனா உங்களை பழி சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? உங்களை குத்தி பேசுறது, கீழே இறக்கி பேசுறது பக்கத்து தெருவுக்காரன் யாராவது அன்னோன் ஃபேஸுங்களா? நல்லா பாருங்கள், பக்கத்து ஊருக்காரன் அவங்கள பேசுகிறான். உங்களுடைய சொந்தம் தான் பேசும். உங்களுடைய சொந்தம் தாங்க பேசும். உங்களை தான் உங்கள் சொந்தம் தாங்க கீழே உன்னை வறண்டி உடத்தில் பார்ப்பாங்க. குப்புற விழுந்தா சிரிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அப்போது சில உறவுகளையும் சில பழக்க வழக்கங்களையும் என்ன பண்ணுறதுன்னா, நீங்கள் சில உறவுகள் சொல்லிட்டுமா, சில பழக்க வழக்கங்கள் தள்ளி போடக்கூடிய பழக்க வழக்கங்களையும் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணால், வெற்றிக்கு மிகவும் பிடிக்காதது என்ன தெரியுங்களா? தள்ளி போடுறது. இந்த தள்ளி போடுறத நீ என்ன பண்ணால் இப்போ நினச்சிங்கன்னா இப்போந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஐயோ பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிக்கலாம், நாளைக்கு திங்கக்கிழமையாமே வெள்ளிக்கிழமையாமே ஒன்று கிடைச்சா கூட புதன் கிடைக்காது, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. வெற்றிக்கு நீங்கள் எப்பொழுது மிக திறமிக்க செயல்பட ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் வெற்றிக்கு ரொம்ப பிடிக்கும். நேரம் காலம், ராவு காலம், யமகண்டம் அதெல்லாம் பார்த்து நின்பன்னா நீங்கள் தள்ளி போடுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் சோம்பேறித்தனத்துக்கு ஒரு நாள் கொடுத்தீங்கன்னா அது 2 நாள் எடுத்துக்கும். 2 நாள் கொடுத்தீங்கன்னா 1 வாரம் எடுத்துக்கும். நீங்கள் வேணுமானா நீங்கள் இது பண்ணி பாருங்கள், அப்ளை பண்ணி பாருங்கள். சக்ஸஸுக்கு ஐயோ இன்றைக்கி நல்லா நான் இல்லை, இந்த வாரம் விட்டுறலாம், அடுத்த வாரம் அப்படின்னு நீங்கள் விட்டு பாருங்கள். அது அடுத்த வாரம் அடுத்த மாதம் ஆகும். அடுத்த வருடத்துக்கு தான் நீங்கள் திருப்பி பதவி பிரமாணமே ஏற்றுப்பீங்க. இந்த புது வருடம் பிறந்துருச்சு, இன்றையிலிருந்து நான்
இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் செய்ய மாட்டேன்னு அன்னைக்கு மட்டும் ஃபாலோ பண்ணுவீங்க. திருப்பியும் ஒரு வாரம் லீவ் விட்டிங்கன்னா அவ்வளோதான். திருப்பி அடுத்த வருஷம் வந்துடும். அந்த மாதிரி வெற்றிக்கு நீங்கள் தள்ளி போடக்கூடியதை நீங்கள் உடனே ஸ்டாப் பண்ணிங்கனாவே போதும். வெற்றி உங்கள் பக்கத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து ஒட்டிக்கும். ரொம்ப டீப் ஃப்ரெண்டாக வந்துடும். நீங்கள் தள்ளி போடுறீங்களோ அது உங்களுடைய சோம்பேறித்தனமான ஃப்ரெண்டை வந்து உங்களோட ஒட்டும். அப்போது நாம் சில எதிரிகளை, சில துரோகிகளை, நம்மளுடைய தள்ளி போடக்கூடிய பழக்கத்தை நம்ம என்ன பண்ணால் கண்டுபிடிச்சி அதை வந்து என்ன பண்ணணும்னா தள்ளி வச்சு அதை நம்மளோட சேராத மாதிரி நாம் தள்ளி இருந்து நம்மளுடைய வேலையை வந்து நம்ம என்ன பண்ணோம் பார்த்துனே இருந்தால் தான், செய்து கொண்டே இருந்தால்தான் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து வெற்றி அடைய முடியும். அந்த தொடர்ந்து வெற்றியை தக்க வைத்து கொள்ள வேண்டும். வெற்றி ஒரு தடவை பண்ணிட்டா போதாதுங்க. அதை நம்ம தக்க வச்சுக்கணும் இல்லையா? அந்த தக்க வைப்பதற்கு இந்த மாதிரியெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு என்ன பண்ணும், இந்த செயல்பாட்டு முறைகள் வந்து தெரியணும். அதுக்காக இந்த உறவு முறைகள், சில உறவு முறைகள்னால் எல்லாத்தையும் நான் சொல்லலைங்க. உங்களை கெடுக்கக்கூடிய உறவு முறைகள், உங்களை சாப்பிடக்கூடிய இந்த துரோகிகள், எதிரிகளை கண்டுபிடிச்சி அந்த சோம்பேறித்தனத்தை, நீங்கள் தள்ளி போடக்கூடிய சோம்பேறித்தனத்தெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் வேலைக்கு வச்சிங்கனாவே போதும். பாதி சக்ஸஸ்ஸு பாதி கண்டரை நீங்கள் தாண்டின மாதிரி ஆயிடும். அப்போ நீங்கள் முழு மூச்சியாக செயல்படக்கூடிய சமயத்தில் நீங்கள் முழு வெற்றியவே அடையலாம். அந்த முழு வெற்றியை நீங்கள் தக்க வைத்தும் கொள்ளலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.